Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa natubu ilayhi wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna nabiyyana Muhammadan abduhu wa rasuluh. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a. wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Fa inna asdaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarral umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Amma ba'd. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் களங்கப்படுத்தப்படும் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடு எனும் தலைப்பில் நாமெல்லாம் எமது மார்க்கத்தின் அடிப்படையாக ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த நம்பிக்கை கோட்பாட்டோடு முரண்படக்கூடிய சில நவீன வடிவங்கள் என்ன, சஹாபாக்கள் விடயத்தில் எமது நம்பிக்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பாக தமிழுலகத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணி எதை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டுமோ அது புறக்கணிக்கப்பட்டு அந்த அடிப்படையின் மீது கட்டியெழுப்பப்பட வேண்டிய சில துணை விடயங்கள் மீது அந்த அழைப்பு பணியை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். பொதுவாக இஸ்லாமிய அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அத்தாவத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய அல் அகீதா அல் இஸ்லாமியாவின் மீதுதான் நிறுவப்பட வேண்டும். அகீதா தான் தாவாவுடைய அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டும். அகீதாவின் மீதுதான் தாவா கட்டியெழுப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்தில் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகள், ஃபிக்ஹ் மஸ்அலாக்கள், இஜ்திஹாதுக்கு உட்பட்ட விடயங்களை நாம் எப்படி கையாள்வது, அந்த விடயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்வது, அந்த முரண்பாடுகளை எப்படி அணுகுவது என்ற தெளிவு நமக்கு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு ஃபிக்ஹ் மஸ்அலாக்களை, இஜ்திஹாதுக்கு உட்பட்ட மஸ்அலாக்களை, அல்லது லைஃபான ஹதீஸ் எது, சஹீஹான ஹதீஸ் எது என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு தாவா பணி முன்னெடுக்கப்படுகின்ற காரணத்தினால் நமது சமூகத்திற்கு மத்தியில் பல்வேறுபட்ட பிரிவினைகளும், ஒரு பிரிவு அடுத்த பிரிவை வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிழையான நடைமுறைகள், தவறான அணுகுமுறைகள் எமது சமூகத்திற்கு மத்தியில் அறிமுகமாகிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வின் பால் மக்களை நாம் எப்படி அழைக்க வேண்டும், தாவா எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும், தாவாவின் அச்சாணியாக, ஃபவுண்டேஷனாக எது நிறுவப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தாவா பணியை எப்படி ஆரம்பித்தார்கள், எதை அடிப்படையாக கொண்டு ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் பல பிரதேசங்களுக்கு
தூதுவர்களை அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு என்ன அறிவுரைகளை சொல்லி அனுப்பினார்கள், அவர்களுக்கு தாவாவை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை எப்படி வழங்கி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுதான் அச்சாணியாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுதான் தாவாவுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அதன்பால் தான் மக்களை முதலாக நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை வழங்கி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இதற்கு உதாரணம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? இன்னக தஅதி கௌமன் அஹ்ல கிதாப் ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலைஹி ஷஹாதத அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தரிடத்திலே செல்லுகின்றீர்கள், அவர்களை நீங்கள் அழைக்கக்கூடிய முதல் விடயம் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அகீதாவின் பால் தான் அவர்களை முதலாக நீங்கள் அழைக்க வேண்டும். அந்த கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அந்த விடயத்தில் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் தொழுகையையும் நோன்பையும் ஜக்காத்தையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அந்த தோழருக்கு அறிவுரை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் அகீதா தான் தாவாவுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். அகீதாவை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். இன்றைக்கு எமது தமிழுலகத்தில் நிலைமை எப்படி மாறியிருக்கின்றது என்றால், அகீதாவை அடிப்படையாக கொள்வதும் இல்லை, ஃபிக்ஹ் மஸ்அலாக்களை அடிப்படையாக கொண்டு தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அகீதாவை புறக்கணிக்கக்கூடிய, அகீதாவுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய தவறான முறைகள் இன்றைக்கு தமிழகத்திலே அறிமுகமாகி இருக்கின்றது என்றால் இது களையப்பட வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். அகீதாவை பாதுகாக்கின்ற விடயத்தில் ஒவ்வொரு இஸ்லாமிய அழைப்பாளருடைய முயற்சியும் சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் தான் களங்கப்படுத்தப்படும் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்ற இந்த தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக அகீதா என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி உச்சரிக்கின்றோம். அந்த வார்த்தை நமக்கு மத்தியிலே வலம் வரக்கூடிய நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அகீதா என்றால் என்ன என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகீதா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மார்க்கம் என்று என்னென்ன விடயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் என்னென்ன வழிகாட்டல்களை சுன்னாவில் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை சந்தேகமின்றி புறக்கணிக்காமல், பிழையான விளக்கங்களை கொடுக்காமல், வந்ததை வந்த பிரகாரம் அப்படியே நாம் நம்பி உறுதியாக ஏற்றுக்கொள்வதைத்தான் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்று எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்த முடியும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தின் அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தீனுல் இஸ்லாத்திற்கு 3 படித்தரங்கள் உண்டு. முதலாவது அல் இஸ்லாம், இரண்டாவது அல் ஈமான், மூன்றாவது அல் இஹ்சான். அல் இஸ்லாம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அதிலே அடிப்படையான 5 கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை விரிவாக நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இரண்டாவது படித்தரம் அல் ஈமான். ஈமான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஈமானுடைய அடிப்படைகள் 6. அந்த 6ஐயும் விரிவாக நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். மூன்றாவது படித்தரம் அல் இஹ்சான். அல் இஹ்சான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். எப்படி? அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை பார்த்து கொண்டு வணங்குவதை போன்று வணங்க வேண்டும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற மனோநிலையோடு மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இபாதத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அல் இஸ்லாம், அல் ஈமான், அல் இஹ்சான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மார்க்கத்தின் 3 படித்தரங்களாகிய அந்த 3 அடிப்படைகளினது விரிவான பகுதிகளை சந்தேகமின்றி உறுதியாக உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதை
தான் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு அல் அகீதத்துல் இஸ்லாமியா என்று சொல்லப்படும் என்பதை ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இதுதான் இஸ்லாத்தின் அத்திவாரமாக, இஸ்லாம் என்ற கட்டடத்தை சுமந்திருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனாக இந்த நம்பிக்கை கோட்பாடுதான் இருக்கின்றது. ஒரு அடியானுடைய, ஒரு மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவனுடைய அகீதா சீர் செய்யப்பட வேண்டும், அவனுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஒரு மனிதனிடத்திலே சரியான அகீதா இல்லை என்றால், சரியான ஈமான் இல்லை என்றால் அவன் எவ்வளவுதான் அமல்களை செய்தாலும் அந்த அமல்கள் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட அமல்களாக இருக்கலாம், உடலால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், நாவால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவனுடைய அகீதா சரியாக இருக்க வேண்டும், அவனுடைய ஈமான் சீராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதா 5வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், وَمَنْ يَكْفُرْ بِالْإِيمَانِ فَقَدْ حَبِطَ عَمَلُهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் ஈமானை நிராகரிக்கின்றாரோ நிச்சயமாக அவருடைய அமல் அழிந்து மறுமை நாளில் அவர் நஷ்டவாளியாக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். ஈமானை நிராகரிக்கக்கூடிய மனிதனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து மறுமை நாளில் நஷ்டவாளியாக அவன் எழுப்பப்படுவான் என்று இந்த வசனம் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவனுடைய அகீதா சரியாக இருக்க வேண்டும், அவனுடைய ஈமான் சீராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அகீதாவுடைய இரண்டாவது முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வந்த நபிமார்கள் அனைவரும் இந்த அகீதாவின் பால் மக்களை அழைப்பதற்காகத்தான் நபிமார்களாக அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு தூதரும் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யா கௌம் உஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு. என்னுடைய சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு கடவுள் கிடையாது என்ற அகீதாவின் பால் தான் முதலாவதாக தங்களுடைய சமுதாயங்களை நபிமார்கள் அழைத்தார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துன் நஹல் 36வது வசனம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒவ்வொரு தூதரை அனுப்பி வைத்தோம். எதற்காக? நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவன் அல்லாது வணங்கப்படுகின்ற சைத்தான்களை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்ற அகீதாவை, தௌஹீதை சொல்லுவதற்காகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒவ்வொரு தூதரை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அகீதாவுடைய மூன்றாவது முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இறுதி தூதராக வந்துதித்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபியாக அனுப்பப்பட்டு 63 வயது வரைக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள். 23 ஆண்டு காலங்களில் 13 ஆண்டுகளை, அரைவாசிக்கும் மேற்பட்ட ஒரு பகுதியை இந்த அகீதாவை சீர் செய்வதற்கு மாத்திரமே பயன்படுத்தினார்கள். நபிகளாருடைய மக்கா வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள். மக்கா வாழ்வை நாம் எடுத்து பார்த்தால் தொழுகையை தவிர வேறு எந்த கடமையும் நபி அவர்களுக்கு மக்காவில் வைத்து கடமையாக்கப்படவில்லை. 13 ஆண்டு காலங்களிலும் அகீதாவை சீர் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய காலத்தை கழித்தார்கள். மக்களுடைய நம்பிக்கை கோட்பாட்டை சீர் செய்ய வேண்டும், அகீதாவை சீர் செய்ய வேண்டும், அகீதாவின் பால் மக்களை அழைக்க வேண்டும். அதை சீர் செய்ததற்கு பிறகுதான் அமல்கள், சட்டங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அழைப்பு பணி காலத்தின் அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதியை அகீதாவை சீர் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் கழித்தார்கள் என்றால் அகீதா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அகீதாவுடைய முக்கியத்துவத்தின் 4வது அடிப்படை என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்ட நோக்கமே அகீதாவை நிலைநாட்டுவதற்குத்தான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்.
நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அகீதாவை நிலைநாட்டுவது, அகீதாவை சீர் செய்வது, அகீதாவின் அடிப்படையில் எமது மார்க்கத்தை கட்டியெழுப்புவது, எமது இபாதத்துக்களை அமைத்துக் கொள்வது, இதுதான் நாங்கள் உருவாக்கப்பட்ட, நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் அல் அவாமிரு வன் நவாஹி என்று இரண்டாக நாம் பிரிக்கலாம். அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய தடைகள். அல்லாஹ் தஆலா பல விடயங்களை எங்களுக்கு ஏவி இருக்கின்றான். அதிலே முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஏவல் என்னவென்றால் அகீதத்து தௌஹீத், ஏகத்துவத்தின் பால் அல்லாஹ் தஆலா எங்களை அழைத்திருக்கின்றான். ஏகத்துவத்தை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் தஆலா எங்களை ஏவி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏவல்களில் மிக பிரதானமான ஏவல் இந்த அகீதா தான், இந்த தௌஹீத் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா எங்களை பல பாவங்களை விட்டும் தடை செய்திருக்கின்றான். அதிலே மிக பாரதூரமான பயங்கரமான பாவம் என்ன தெரியுமா? இணை வைப்பு என்று சொல்லப்படுகின்ற சிறுக் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், எந்த ஒன்றையும் அவனுக்கு நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பு இருக்கின்றதே அதுதான் இந்த உலகத்தில் அரங்கேறக்கூடிய மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னஹு மயுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன் நார், அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாகும். வமாலில் ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஸ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்ன மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வல தகூனன்ன மினல் காசிரீன், உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் வஹியாக அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமலெல்லாம் அழிந்து நீங்கள் நஷ்டவாளியாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழக்கூடிய மூமின்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில்தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் இணை வைப்பாளர்களாகவே அன்றி அல்லாஹ்வை ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் இணை வைப்பு எந்த அளவுக்கு மறைந்திருக்கும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிருக்கு ஃபீ உம்மதி அஹ்ஃபா மின் தபீபின் நம்லி அலா ஸஃபா, ஒரு பாறாங்கல் மீது ஒரு கட்டெரும்பு ஊர்ந்து செல்வது எப்படி எல்லோருக்கும் புலப்படாதோ அதே போன்றுதான் என்னுடைய சமுதாயத்தில் இணை வைப்பு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது அகீதாவோடு நேரடியாக முரண்படக்கூடிய, தௌஹீதோடு நேரடியாக மோதக்கூடிய பயங்கரமான பாவமாக இஸ்லாம் அதை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. எனவே எங்களுடைய சமுதாயத்திலே இணை வைப்பு இரண்டு வகையாக இருக்கின்றது என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. ஒன்று பெரிய இணை வைப்பு, இரண்டாவது சிறிய இணை வைப்பு. பெரிய இணை வைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். சிறிய இணை வைப்பை தான் இந்த சமூகத்தில் மிக கூடுதலாக நபி அவர்கள் அஞ்சினார்கள். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் அஸ்கர்,
நான் உங்கள் விடயத்திலே மிக கூடுதலாக அச்சப்படுவது எதுவென்றால் சிறிய இணை வைப்பாகும். அர்ரியா, அதுதான் முகஸ்துதி. மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, மற்றவர்களுடைய புகழை எதிர்பார்த்து, மற்றவர்களிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும், அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஏதாவது ஒரு அமலை செய்தால் அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திலே அரங்கேறக்கூடிய சிறிய இணை வைப்பு என்று அடையாளப்படுத்தினார்கள். அதைத்தான் மிக கூடுதலாக இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சினார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எல்லோருக்குமான கூலிகளை கொடுத்துவிட்டு யாரெல்லாம் மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய புகழுக்கும் பாராட்டுக்கும், மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்கும் இந்த உலகத்திலே அமல் செய்தார்களோ அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக அமல்களை செய்தீர்களோ அவர்களிடத்தில் சென்று உங்களுக்கு அவர்களிடம் ஏதாவது கூலி இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இணை வைப்பின் வடிவங்கள் எமது சமூகத்திலே வியாபித்து இருப்பதை, புரையோடி போயிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே இணை வைப்பு எப்படியெல்லாம் எமது வாழ்க்கையிலே வந்து கலந்து விடுகின்றது என்பதை இனம் கண்டு அதிலிருந்து எமது ஈமானிய பாதையை, எமது ஆன்மீக பாதையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதிலே முதலாவது வடிவம் என்னவென்றால், எமது சமூகத்திலே இன்றைக்கு புரையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் முதலாவது வடிவம் என்னவென்றால், அல்லாஹ் அல்லாதோரிடத்திலே நாம் உதவி கோருவது, அல்லாஹ் அல்லாதோரிடத்திலே நாம் எங்களுடைய தேவைகளை முறையிடுவது, எமது கஷ்டங்களை முறையிடுவது இன்றைக்கும் சமூகத்தில் புரையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது நாட்டில் ஏற்பட்ட 19ஆம் ஆண்டு ஏப்ரல் நிகழ்வுக்கு பின்னால், அந்த அநியாயத்திற்கு பின்னால் இன்றைக்கு கபுரு வணக்கங்கள் எமது சமூகத்திலே அதிகரித்து இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே துஆ கேட்பது, அவர்களிடத்திலே தேவைகளை முறையிடுவது, அவர்களிடத்திலே நாங்கள் கஷ்டங்களை முறையிடுவது, இப்படியான நடைமுறை இன்றைக்கு சமூகத்திலே அதிகரித்து இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். இது மிக பெரும் இணை வைப்பாகும், மிக பெரும் சிறுக்காகும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கே உரிய இடங்கள், அவனோடு எவரையும் அங்கு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. மறுமை நாள் வரைக்கும் யாரால் பதிலளிக்க முடியாதோ அவர்களை அழைக்க கூடியவர்களை விட வழிகட்ட மனிதன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, கபூர்களிலே அடங்கப்பட்டிருக்க கூடியவர்களால் மறுமை நாள் வரைக்கும் பதிலளிக்க முடியாது. நாம் அவர்களிடத்தில் சென்று என்னதான் தேவைகளை முறையிட்டாலும், என்னதான் அவர்களை அழைத்து பிரார்த்தித்தாலும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களால் பதிலளிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மறுமை நாள் வரைக்கும் பதிலளிக்க முடியாதவர்களை அழைப்பவர்களை விட வழிகட்டவர்கள் வேறு யார் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எமது தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட வேண்டும். எமது கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட வேண்டும். எமது நெருக்கடிகளை நாம் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட வேண்டும். எமது சமூக பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்வது மிக பெரும் வணக்கமாகும். அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை செய்வது அதுவே வணக்கமாகும் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய ரப்பு கூறுகின்றான், நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்தில் துஆ கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே புரையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றுதான் இன்றைக்கு அல்லாஹ்வோடு மற்றவர்களை சமப்படுத்தி பேசுவது. உதாரணமாக சொல்லுவார்கள், அல்லாஹ்வும் நீங்களும் இல்லாவிட்டால்
இந்த காரியம் நடந்திருக்காது. அல்லாஹ்வும் நீங்களும் இல்லை என்றால் இந்த ஆபத்து சமூகத்தை விட்டு நீங்கி இருக்காது என்று சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஈமானிய உள்ளங்களை சமூகத்திலே நாங்கள் பார்க்க முடியும். சொல்லுவார்கள், வானத்தில் எங்களுக்கு அல்லாஹ் இருப்பதை போன்று பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பேசுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு முக்கியமான தேர்தலை எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம். எமது வார்த்தைகள் கூட அகீதாவை விட்டு எங்களை வெளியேற்றிவிடக் கூடாது என்ற விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு என்னதான் நலவுகள் நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. எமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் தடைப்படுவதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை தவிர, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர மனித உதவி கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரங்களை தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான். தான் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை அவன் பறிமுதல் செய்கின்றான். இதுதான் அல் குர்ஆனின் வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை நலவுகளும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே நடைபெறுகின்றன. எங்களுக்கு தடைப்படக்கூடிய அத்தனை தீங்குகளும் அல்லாஹ்வுடைய உதவியின் அடிப்படையில் தான் தடைப்படுகின்றன என்ற அந்த அடிப்படை தான் எங்களுடைய அகீதாவாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அகீதாவோடு முரண்படக்கூடிய மற்றொரு நடைமுறைதான் இன்றைக்கு சமூகத்திலே மார்க்கத்தையும் மார்க்கத்தின் அடிப்படைகளையும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் நையாண்டி செய்வது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, எங்களுடைய அகீதாவை எம்மை விட்டும் இல்லாமலாக்கக்கூடிய மிக பயங்கரமான தவறு என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. ஒரு மனிதனிடத்திலே மார்க்கப்பற்று இருக்கின்றது என்றால், அவன் மார்க்கத்தை நேசிக்கின்றான் என்றால், மார்க்கத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றான் என்றால், மார்க்கத்தின் வழிகாட்டல்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றான் என்றால் அவனை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவனுக்கு நாம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அவனை பார்த்து, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் வாலிப வயதிலே இருக்கின்றீர்கள், உங்களை பொறுத்தவரைக்கும் நவநாகரிகமாக நீங்கள் ஆடை அணிய வேண்டும், நாகரிகத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களை போன்ற வாலிபர்கள் எப்படி இன்றைக்கு இருக்கின்றார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அதற்கேற்றாற் போன்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய மார்க்கப்பற்றை நாங்கள் குறையாக சொல்லி காட்டுகின்றோம் என்றால் இது எங்களை மார்க்கத்தை விட்டும் அகீதாவை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அதாவது அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வசனங்களையுமா பரிகாசம் செய்கிறீர்கள்? நீங்கள் பரிகாசம் செய்துவிட்டு இப்பொழுது நொண்டி சாட்டுக்களை சொல்ல வேண்டாம், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு காஃபிர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு முரண்படக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய வடிவங்களில் ஒன்றுதான், ஒரு மனிதனுக்கு அவன் விரும்பாத ஒரு காரியம் நடந்துவிட்டால், நான் இப்படி செய்திருக்க கூடாதே, நான் அப்படி செய்திருக்க கூடாதே, நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாதே என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் இது அகீதாவுக்கு முரணான, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு முரணான ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றோம் என்றால், விரும்புகின்றோம் என்றால் அதற்குரிய முன்னேற்பாடுகளை முடிந்த அளவுக்கு முழுமையாக செய்ய வேண்டும். முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து அதற்கான திட்டமிடல்களை எல்லாம் செய்தும் கூட அந்த காரியம் நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொண்டு வரவில்லை என்றால், ஒரு சாதகமான முடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இது அல்லாஹ்வுடைய கதிர், இது அல்லாஹ்வுடைய தீர்மானம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து சென்று விட வேண்டும். நாம் அந்த முடிவு சாதகமாக வரவில்லை என்பதற்காக வேண்டி நாம் இப்படி செய்திருக்க கூடாதே, நாம் செய்த இந்த காரியம் தவறானதே, நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லுகின்றோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய தீர்மானத்தை குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய அகீதாவோடு முரண்படக்கூடிய வார்த்தை என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக வஸ்தஇன் பில்லாஹ், உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். வலா தஅஜஸ், நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், விரக்தி அடைந்து விட வேண்டாம்.
ஃபைன் அஸாபக ஷைஉன், உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, நான் இப்படி செய்திருந்தால் இப்படி இப்படி நடந்திருக்குமே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து விட்டதா, ஒரு நெகட்டிவான முடிவு வந்து விட்டதா, ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்து விட்டதா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் தஆலா இப்படித்தான் தீர்மானித்திருக்கின்றான், அவன் நாடியதை செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே புரையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றுதான் நாங்கள், அதாவது காரண காரியங்களோடு எங்களுடைய நம்பிக்கையை கொழுகி விடுவது. காரண காரியங்கள், எமது முயற்சிகள், நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள், அதனோடு எங்களுடைய அந்த நம்பிக்கையை நாங்கள் அப்படியே சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே வாழ்வது. அதாவது இன்றைக்கு ஒரு பணக்காரனை நாம் போய் பேட்டி கண்டால், நான் இப்படியெல்லாம் முயற்சி செய்தேன், இப்படியெல்லாம் நான் பல உழைப்புகளை செய்தேன், இரவு பகலாக நான் தியாகம் செய்தேன், வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் சென்று சாப்பிடாமல் குடிக்காமல் தூங்காமல் முயற்சி செய்ததன் காரணமாக இன்றைக்கு அல்லாஹ் என்னை இப்படியான ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான் என்று சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மனிதனுடைய வாயிலிருந்து இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் எனக்கு தந்தது, கொஞ்சம் கூடுதலாக தந்து விட்டான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது மிக குறைவாகவே இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை தந்தாலும் சரி, அல்லது கஷ்டத்தையும் வறுமையையும் தந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய ஏற்பாடு. யாருக்கு எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை என்னை விட அறிந்தவன் அல்லாஹ். எனவே எனக்கு இவ்வளவுதான் தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றான் என்றால் அதிலே பல நலவுகளை எனக்கு அவன் வைத்திருப்பான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய மனோநிலைதான் ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய மனோநிலையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே புரையோடி போயிருக்கக்கூடிய இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றுதான் தலைவர்களுக்கும் உலமாக்களுக்கும் கண்மூடித்தனமாக கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்றாகும். இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அங்கீகரிக்கப்பட்ட உலமாக்கள் என்று ஒரு சிலரை அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எதை சொன்னாலும் அதுதான் மார்க்கம், அவர்கள் பிழை என்றால் அது மார்க்கத்திற்கு புறம்பானது என்று உலமாக்களை மையப்படுத்தி தலைவர்களை அடையாளப்படுத்தி அவர்கள்தான் மார்க்கத்திற்கான அளவுகோல் என்று இன்றைக்கு மக்கள் நடக்கின்றார்கள் என்றால் இது இணை வைப்பின் வடிவங்களில் ஒன்று என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, யார் சொன்னாலும் சொல்லப்படுகின்ற செய்தி மார்க்கத்திற்கு உடன்படக்கூடியதா முரண்படக்கூடியதா என்று பார்த்து ஏற்பதா மறுப்பதா என்று முடிவெடுக்க வேண்டும். சொல்லக்கூடிய ஆளை வைத்து அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு அரபு புலவர் சொன்னார், லா தஅரிஃபில் ஹக்க பிர்ரிஜால் இஅரிஃபில் ஹக்க தஅரிஃபு அஹ்லஹு. மனிதர்களை வைத்து நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளாதே, சத்தியம் இதுதான் என்று அறிந்து கொண்டால் அதற்குரியவர்கள் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். எனவே சத்தியம் இதுதான், இதுதான் மார்க்கம், இதுதான் அல்லாஹ்வுடைய வஹி, இதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இதுதான் நபிகளாருடைய வழிகாட்டல் என்று நாம் அறிந்து கொண்டால் அதற்குரியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு சில மனிதர்கள் இவர்கள் சொன்னால் மட்டும்தான் மார்க்கம், அவர்கள் சொல்லவில்லையா அது மார்க்கம் கிடையாது என்ற அந்த தவறான அணுகுமுறை இன்றைக்கு இணை வைப்பில் எங்களை கொண்டு போய் விட்டிருக்கின்றது என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அம்லஹும் சுரகா ஷரஉ லஹும் மினத்தீனி மாலம் யஅதன் பிஹில்லாஹ். அவர்களுக்கு சில பங்காளிகள் இருக்கின்றார்களா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுக்காத விடயங்களை மக்களுக்கு மார்க்கமாக்கக்கூடிய பங்காளிகள் அவர்களுக்கு இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இன்றைக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அந்த அதிகாரத்தை ஒரு ஆலிம் கையில் எடுக்கின்றார் என்றால், ஒரு மௌலவி கையில் எடுக்கின்றார் என்றால் இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை
பங்கு போடுகின்ற மிக பாரதூரமான பாவம் என்று இஸ்லாம் இதை அடையாளப்படுத்துகின்றது. எனவே அப்படியானவர்களுக்கு பின்னால் நாம் சென்று எமது ஈமானையும் அகீதாவையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வழங்கி இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் மறுமை நாள் வரைக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், தீர்ப்பு செய்கின்ற அதிகாரம், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இப்படியான பல்வேறுபட்ட வடிவங்கள், இணை வைப்பின் வடிவங்கள் எமது சமூகத்திலே புரையோடி போயிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வடிவங்களை களைந்து எமது ஈமானையும் அகீதாவையும் மார்க்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொரு மூமினிடத்திலும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. கடைசியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விடயத்தில் எமது நம்பிக்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரை தோழமை கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக வாழ்வதற்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் சஹாபாக்கள். அவர்களை நேசிப்பதை இஸ்லாம் ஈமான் என்று சொல்லுகின்றது. அவர்களை வெறுப்பதை நயவஞ்சகம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது ஆயத்துல் முனாஃபிகி புக்துல் அன்சார் வ ஆயத்துல் முஃமினி ஹுப்புல் அன்சார். ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன தெரியுமா? அன்சாரிகளை வெறுப்பதாகும். ஒரு மூமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அன்சாரிகளை நேசிப்பதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸ்லே சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமினுன் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிகுன். அந்த சஹாபாக்களை ஒரு மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள், ஒரு முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் அவர்களை வெறுக்க மாட்டார்கள். ஃபமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ் வமன் அப்கலஹும் அப்கலஹுல்லாஹ். யார் அந்த சஹாபாக்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், யார் அந்த சஹாபாக்களை வெறுக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நேர்மையானவர்கள். அவர்கள்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் சான்று பகரக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள் தான். குர்ஆன் உண்மையானது, சுன்னா உண்மையானது. அந்த இரண்டு அடிப்படைகளையும் ஆதாரங்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை நாங்கள் குறை கூறுகின்றோம் என்றால், அந்த சஹாபாக்களை நாங்கள் விமர்சிக்கின்றோம் என்றால், அந்த சஹாபாக்களை நாங்கள் தூட்டுகின்றோம் என்றால், குர்ஆனினதும் சுன்னாவினதும் ஆதாரங்களை நாங்கள் விமர்சிக்கின்றோம். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை நாங்கள் விமர்சித்தால் குர்ஆனையும் சுன்னாவையும் விமர்சிக்க கூடியவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நேர்மையானவர்கள். அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. நபி அவர்கள் சொல்லாத செய்திகளை நபி அவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், சமூகத்திலே சஹாபாக்களை விமர்சிக்க கூடியவர்கள் இரண்டு விதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். ஒன்று என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே போராட்டங்களை, யுத்தங்களை செய்து கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற போர்க்களங்கள், ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், இப்படியான போராட்டங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அரங்கேறிய போராட்டங்கள். எனவே தங்களுக்கு மத்தியிலே யுத்தம் செய்து கொண்டவர்களை, வெட்டி கொலை செய்து கொண்டவர்களை நாம் எப்படி நேசிக்க முடியும் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு முன்வைக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, குறிப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய, தூற்றக்கூடிய சில ஈமானிய பலவீனர்கள் எமது சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற சில கசப்பான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இப்படிப்பட்ட போராட்டங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவினராக, குடும்ப அங்கத்தவராக இருக்கின்றார்கள். ஆட்சியாளராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். என்ன தெரியுமா? நீங்கள் உஸ்மானை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய இந்த மதீனாவில் தான் கொலை செய்யப்படுகின்றார்கள். ஒருவர் அவரை கொலை செய்யவில்லை, பலர் சேர்ந்து வந்துதான் அவரை கொலை செய்தார்கள். எனவே கொலை செய்தவர்கள் யார் என்று துல்லியமாக அடையாளப்படுத்தப்பட்டு நிதானமாகத்தான் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். உங்களுடைய அவசரத்திற்காக தண்டனையை கொடுக்க முடியாது என்று சொன்ன காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியிலே போராட்டம் அரங்கேறுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்த மனிதனுக்கு என்ன தீர்ப்பை கொடுப்பது என்று ஆட்சியாளர் முடிவெடுக்க முடியாது, பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் முடிவெடுக்க வேண்டும். எனவே உஸ்மான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், நாங்கள் சொல்லுவதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவருடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அதாவது ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே, இருவருக்கு மத்தியிலே நடைபெற்ற அந்த பிரச்சனை தான் கொலையாக மாறவில்லை. ஒரு கூட்டம் வந்து திட்டமிட்டு சதி செய்துதான் அவரை கொலை செய்திருக்கின்றார்கள். எனவே இஸ்லாமிய சட்டப்படி கொலை செய்தவர்கள் யார், நேரடியாக கொன்றவர் யார் என்று நாங்கள் அலசி ஆராய்ந்துதான் அந்த கொலை செய்த மனிதனுக்குரிய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய நிலைப்பாடு தான் சரி, முஆவியாவுடைய நிலைப்பாடு பிழை என்று பிரிந்து சென்றவர்கள் ஷியாக்கள், இரண்டு பேருடைய நிலைப்பாடும் பிழை என்று பிரிந்து சென்றவர்கள் ஹவாரிஜிகள், முஆவியாவை சரிகண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிழை என்று பிரிந்து சென்றவர்கள் நாசிபாக்கள். அதே போன்று இருவரும் சரி, இருவருடைய நிலைப்பாடும் சரியானது, இருவருடைய அந்த வாதங்களும் சரியானது. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைப்பாடு கொஞ்சம் கூடுதலாக நியாயபூர்வமாக இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டில் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இருந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு தான் இஸ்லாமிய நிலைப்பாடு. இருவருடைய நிலைப்பாடும் சரியாகத்தான் இருந்தது, இருவருடைய கோரிக்கைகளும் சரியாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஒரு ஆட்சியாளர் என்ற வகையில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தீர்மானம், அவர்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் நியாயபூர்வமாக இருந்தது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அழகான நிலைப்பாடாக இருந்தது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான கசப்பான நிகழ்வுகள் அவர்களுக்கு மத்தியில் அரங்கேறினாலும் கூட அந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசி இவர் நல்லவர், இவர் மோசமானவர், இவர் ஒரு சஹாபி, இவர் சஹாபியுடைய பண்பே இல்லாதவர் என்று அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூறு போட்டு பேசக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகு அந்த சஹாபாக்களை கூறு போடக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஹுதைபியாவில் வைத்து நடைபெற்ற பைஅத்துர் ரிதுவான், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சத்தியம் செய்து கொடுத்த உத்தமர்கள் சஹாபாக்கள். 1400 சஹாபாக்களோடு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செல்கின்றார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் வைத்து தடுக்கப்படுகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த காஃபிர்களோடு பேசுவதற்காக, பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். போனவர் தாமதமாகின்றார். எப்படி கதை வருகின்றது தெரியுமா? காஃபிர்கள் உஸ்மானை கொலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு கதை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வருகின்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், உஸ்மான் கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் உயிரோடு செல்லக்கூடாது, நாங்கள் உயிரோடு செல்லக்கூடாது. உஸ்மான் கொலை செய்யப்பட்டிருந்தால் எங்களுடைய உயிர் செல்கின்ற வரைக்கும் அந்த காஃபிர்களோடு போராடுவதாக நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று அந்த சஹாபாக்களிடத்திலே சத்திய வாக்கு எடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் பையத்து செய்கின்றார்கள். உஸ்மான் கொலை செய்யப்பட்டால் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் உயிர் நீப்போம், நாங்கள் உயிரோடு மக்காவுக்கு மதீனாவுக்கு திரும்பி செல்ல மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்த உத்தமர்கள் அந்த சஹாபாக்கள். அவர்களை தூற்றுவதற்கும் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமின்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهبًا மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். உங்களில் ஒருவர்
உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் அவர்கள் செய்த தியாகத்தின் ஒரு கை அள்ளின் அளவையோ அல்லது அதன் பாதியையோ உங்களால் அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை தூற்றக்கூடிய அதிகாரம், அவர்களை திட்டக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அல் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்தவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக, அவர்களை பற்றி குரோதங்களை எங்களுடைய உள்ளங்களில் நீ ஏற்படுத்தி விடாதே என்ற பிரார்த்தனையைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். எனவே சஹாபாக்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இரண்டாவது வாதம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் பாவங்களை செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட பாவங்கள் நடந்திருக்கின்றது, எப்படி நாம் அவர்களை நேசிக்க முடியும் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்கள் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு மத்தியிலே பாவங்கள் நடந்திருக்கின்றன. அவர்கள் மலக்குகள் கிடையாது, அவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு மத்தியிலே பாவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய்யுரைக்கவில்லை, நபி அவர்கள் சொல்லாத செய்திகளை பொய்யாக அவர்களாக உருவாக்கி சொல்லவில்லை என்ற நம்பிக்கையை தான் நாம் அவர்களில் வைக்க வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அதனால் தான் இஸ்லாமிய அறிஞர் இமாம் இப்னுல் அம்பாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹாபாக்கள் விடயத்தில் எமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், நதரல்லாஹு அன்ஹும் வ நதரஹமு அலைஹிம் வலா நஅதகிதுல் இஸ்மத ஃபீஹிம். அந்த சஹாபாக்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே திருப்பொருத்தத்தை வேண்டி துஆ செய்வோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி அந்த சஹாபாக்களுக்கு நாங்கள் துஆ செய்வோம், அவர்கள் தவறுகள் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் அவர்களில் வைக்க மாட்டோம் என்று ஒரு அழகான கருத்தை இமாம் இப்னுல் அம்பார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சமூகத்திற்கு முன்வைத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே போராட்டங்கள் நடைபெற்றாலும், சஹாபாக்களுக்கு மத்தியிலே பாவங்கள் தவறுகள் நடைபெற்றாலும் அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதனால் தான் சஹாபாக்கள் விடயத்தில் எமது அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்பதை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அஸ்ஸுகூது அம்மா ஷஜர பைனஹும். அவர்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மௌனிக்க வேண்டும் என்று அழகான ஒரு வார்த்தையை, கோட்பாட்டை கற்றுத்தந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றிய நல்லெண்ணத்தை எமது உள்ளங்கள் சுமக்க வேண்டும், சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக எமது உள்ளங்கள் மாற வேண்டும், சஹாபாக்கள் மீது துஆ செய்யக்கூடியவர்களாக எமது உள்ளங்கள் நாவுகள் மாற வேண்டும். அந்த சஹாபாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் சுமந்து வந்தவர்கள், அவர்கள் ஈமான் கொண்ட காலம் இருக்கின்றதே நாம் ஈமான் கொள்ளக்கூடிய காலத்தை போன்று அல்ல. பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விசுவாசித்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள், இஸ்லாத்திற்காக பொருளாதாரத்தை எல்லாம் வாரி இறைத்தார்கள், உயிர்களை கூட துச்சமாக மதித்தார்கள். அப்படியான தியாக செம்மல்களை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம். எந்த சஹாபியையும் நாங்கள் விமர்சிக்க முடியாது, எந்த சஹாபியையும் நாங்கள் தரக்குறைவாக பேச முடியாது. அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நேசிப்பதனூடாக, அவர்களுக்கு துஆ செய்வதனூடாக, அவருடைய தியாகங்களை மதிப்பதனூடாக, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதனூடாகத்தான் அந்த சஹாபாக்கள் விடயத்திலே எமது ஈமானை, எமது அகீதாவை நாங்கள் சீராக்கி கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது அகீதாவை நாங்கள் முழுமையாக பாதுகாப்பதாக இருந்தால் நிச்சயமாக சஹாபாக்களை நேசிப்பதனூடாகவே, சஹாபாக்களை நாம் ஏற்றுக்கொள்வதனூடாகவே, அவர்களை கண்ணியப்படுத்துவதனூடாகவே, அவர்களுக்கு துஆ செய்வதனூடாகவே எமது அகீதாவை, எமது ஈமானை முழுமையாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு எமது சமூகத்திலே சஹாபாக்களை தூற்றக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்றால்
அவர்களை விட்டும் நாம் விலகி கொள்ள வேண்டும். அதே போன்று ஹதீஸ் புத்தகங்களில் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா போன்ற மூலாதார நூல்களில் மனாகிபு சஹாபா, ஃபலாயிலு சஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்று தலைப்பிடப்பட்ட ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட சில சஹாபாக்களை பற்றி தனித்தனியான ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களை பற்றியும் பொதுவான ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்ன, சஹாபாக்களுடைய சிறப்புகளை சுமந்து வரக்கூடிய ஹதீஸ் புத்தகங்களோடு எமது தொடர்பை வலுப்படுத்தி அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாறி அதனூடாக எமது அகீதாவையும் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.